ஹே காய்ஸ், இட்ஸ் மீ பிளாபர் தமிழ். அப்பா, ஒரு வழியாக டிவிக்கு பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஜய் ஃபேனாகவும் எனக்கு ஒரு மன நிறைவாக இருக்குது. என்ன, ஆனால் எங்கள் வீட்டில் சொன்னால் தான் நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்போவும் வந்து காசு கொடுக்குறாரு விஜய். அது பார்த்தீங்கன்னா, அது எப்போயோ ஒரு தடவை வந்து அருண்ராஜ் அவங்க வந்து மருத்துவ முகாம் நடத்தியிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இவங்களும் காசு கொடுக்குறாங்க, பரிசு பொருள் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கிளப்பிட்டு இருக்காங்க. எது உண்மை, எது பொய்யின்னே தெரில. அதாவது இந்த சன் நெட்வொர்க்ன்னு ஒண்ணு இருக்கு பாருங்களேன். அவங்கள என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலங்க. ரொம்பவே வந்து மன மன உளைச்சலுக்கு தான் ஆளாகிட்டு இருக்கேன் நானு. ஏன்டா இப்படி வந்து ஒருத்தர் மேல இப்படி ஒரு வன்மமாடா உங்களுக்கு? இதில ஒருத்தர் இருப்பாரு. அவரு பாய் அவரு. அவரு வந்து போட்டை போட்டை டிவி அவரு பேரு. அவரு என்னன்னா ஆக்கப்பூர்வமா பேசணும்னு ட்ரை பண்ணி, டிஎம்கேக்கு கடைசில சொம்பு தூக்கிட்டு போற மாரி அவரோட கன்டென்ட் எல்லாமே இருக்கும். ஒரு வாட்டி கூட அவர் டிஎம்கே விமர்சனம் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா, அவரே வந்து சொல்லுவாரா? தெரியாது. அவர் சொன்னதே கிடையாது. விமர்சனமே பண்ணதில்ல. அப்புறம் சொம்பு தூக்கிட்டு இருந்தா எங்கத்த விமர்சனம் பண்றது? ஒரு ஆள விமர்சனம் பண்றாங்கன்றப்போ, உடனே வந்து இப்படியெல்லாம் வராங்க. டிஎம்கேவையே எதிர்க்காதீங்க. பிஜேபிக்கு போயிரும் எல்லா ஓட்டும். பிரிச்சுருவாங்க பிஜேபி ஓட்ட. ஏன்டா இங்கே டிவிக்கேவே பிஜேபியே கொள்கை எதிரின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கான். ஆனால் அப்பயுமே யாருமே நம்பலை பார்த்தீங்கன்னா. எப்புடின்னா, பிஜேபி வந்து சைலண்ட்டாக இருக்குது, பி டீமு ஏ டீமுன்னு சொல்லி ஆளாளுக்கு குழப்பிட்டு இருந்தாங்க. இப்போ அதே வந்து இப்போ விஜய் அவர்களோட விஜய் அண்ணாவுடைய அந்த மைண்ட் செட்டுக்கே போயிடுச்சு. இவங்க மீடியா ஆளாளுக்கு குழப்புறாங்க மக்களை. நம்ம வந்து தெளிவாக நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி ஆகணும், இல்லைன்னா நமக்கு வந்து இது பேக் ஃபயர் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு மண்ணில் எண்ணத்தில் அவர் நேற்று ஒரு ஸ்பீச்சில் சொல்லிட்டாரு. நான் இந்த இடத்துல கூட்டணி, அந்த இடத்துல கூட்டணின்னு சொல்லி உங்களை குழப்புறாங்க. நான் யாரோடையும் கூட்டணி இல்லை. என்னோட சோசியல் செக்யுலர் ஜஸ்டிஸ் ஐடியாலஜி பிரின்சிபல்ஸில் நான் பர்ஃபெக்டாக இருக்கேன். அப்படின்னா என்னென்னா, மதச்சார்பற்ற கூட்டணி. அதாவது ஒரு மதத்தையே தாக்கி ஒரு கட்சி இங்கே அரசியல் பண்ணிகிட்டு இருக்குல்ல தாமரன்ட்டு, அந்த கட்சியை வந்து இன்டைரக்டாகவே தாக்கியாச்சு. டைரெக்டாக தாக்குறதுக்கு அவன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைன்றதை அவரே ஒரு ஸ்பீச்சில் சொல்லிட்டாரு. அவங்களாம் ஒரு ஆளே இல்லைன்ற மாதிரிலாம் வந்து பேசியாச்சு. இருந்தாலும் வந்து இது வந்து சப்போர்ட்டு. இந்த பாருங்க, சிபிஐயில் இவர் சிரிச்சுட்டே வந்துட்டாரு. இது வந்து மறைமுகமாக இருக்குது. சரி, ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டணி வைப்பார். ஏன்னா கொள்கை எதிரின்னு சொல்லிவிட்டு ஜெயிச்சுட்டு பின்ன எப்படியா கூட்டணி வைப்பாங்க? எனக்கு புரியல. எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு. ஏன்னா அரசியல் வந்து நம்ம வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். எப்படி சொல்கிறதுனா, நம்ம தெளிவாக தான் இருப்போம். நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க இத்தனை காலமாக வந்து டிஎம்கே ஏடிஎம்கேன்னு மாற்றி மாற்றி ஓட்டு போட்டவங்க. இப்போ அவங்களோட சிந்தனை லெவல் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஆனால் இப்போவுமே வந்து இவங்க விஜய் ஃபேன்ஸு எல்லாருமே தற்குறின்னு சொல்கிறதுக்கு அந்த ஒரே காரணம் என்ன தெரியுமா? இவங்க விஜய் அண்ணாவை பார்த்தா அந்த ஒரு அன்பில், ஒரு அரவணைப்பில், ஒரு பாசத்தில், உச்சபட்ச பாசத்தில் இருக்காங்களா என்னன்னு தெரில. அதனால தான் வந்து முண்டி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அதை மட்டும் வந்து ஃபேன்ஸு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, இவங்களுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு பாயிண்ட்டே இல்லை. ஏன்னா இப்போ இவ்வளோ நாளாக டிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ன்னு சொல்லி அடித்தாங்க. திருசாவோட ஊர் சுற்றுறாருன்னு சொல்லி அடித்தாங்க. கரூர் இன்சிடெண்ட்டில் பார்க்கலன்னு சொல்லி அடித்தாங்க. இப்போது இது எல்லாமே இப்போ ஓரளவுக்கு சரியாயிடுச்சா? ஏன்னா அவர் எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டார். கரூரில் இருக்கிறவங்களையுமே பார்த்து மீட் பண்ணிட்டாரு. திருசா இஷ்யூவை நான் பார்த்துக்கிறேன், அது ஏன் பிரச்சனைன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸை வந்து அவரே வந்து நானே வந்து நின்று முடிக்க போகிறேன், இதை நான் எப்படினாலும் நான் ஃபேஸ் பண்ணுறேன்னு அவர் தைரியமாக இருக்கிற காரணத்தினால பிஜேபியை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ பிஜேபிக்கும் நான் கிடையாதுன்னு சொல்லி இப்போ வேறு கண்டென்ட்டே இல்லையா, இனிமேல் ஃபேன்ஸை வச்சு தான் இவங்க அடிப்பாங்க. ஸோ அதனால் ஃபேன்ஸாக இருக்கக்கூடியவங்க வந்து பேசக்கூடிய வார்த்தை தெளிவாக இருக்கணும். அவங்க கட் பண்ணி நிறையா மீடியாஸை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு செய்தியோட உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சு அறிஞ்சு பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ, அது பிற்காலத்தில் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. ஏன்னா நம்ம லைவ் எக்ஸாம்பிளாக நம்ம வந்து கேப்டனே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவ்வளோதான். இதை வந்து நம்ம இன்னுமே நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம். இது வந்து இவரோட கம்பேர் பண்ணாத, அவரோட கம்பேர் பண்ணாத, இவனை ஒழுங்கா இவன் ஒன்றுமே பண்ணது கிடையாதுன்னு சொல்லி 1000 பேர் 1000 விதமாக பேசுவாங்க. நமக்கு தெரியும். நமக்கு ஒருத்தரை பற்றின நல்ல விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அதை சொல்லி பாருங்கள். ஒத்துக்கலை, அவனை ஒழுங்கா, நீ என்ன பெரிய ஒழுங்கான்னு சொல்லி நம்மளை கேள்வி கேட்டால், சரி நடக்கிறது நடக்கட்டும், எல்லாம் ஆண்டவன் கையிலன்னு சொல்லி விட்டுருங்க. அவ்வளோதான் கைஸ். இது எனக்கு சும்மா சொல்லணும்னு தோணுச்சு.
இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இப்ப சொன்னத பத்தி. இல்ல நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தாலோ, இல்ல உங்களுக்கு எதா இருந்தாலோ, உங்களோட மறுப்பு, உங்களோட எதிர்ப்பு, உங்களுடைய கதறல் எதா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கமெண்ட்ஸே வரதில்ல. அப்புறம் என்னத்த? சரி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.